முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது போல அப்படின்னு எல்லாரும் சொல்ல கேட்டிருப்போம். அது எதனால் அந்த பேர் வந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவரது வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவரது தோட்டத்தில் பூசணிக்காய் செடியை நட்டினார். பூசணிக்காய் காய் காய்க்க ஆரம்பிச்சது. இதை பார்த்ததும் அந்த செல்வந்தருக்கு ரொம்ப ஆசை. ஒரு நாள் யாருக்கும் தெரியாமல் அந்த பூசணிக்காவை பறிச்சார். யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சவருக்கு, ஆனால் அந்த ஏழை விவசாயி அதை பார்த்துருக்காருங்கிறது தெரியல. இது எல்லாமே அடுத்த நாள் ஊரில் உள்ள எல்லாருக்குமே இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. இப்போ அந்த வீட்டுக்கு பூசணிக்காய் திருந்த வீடு அப்படிங்கிற பேரும் வந்துருச்சு. யாரை கேட்டாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க? அதான் அந்த பூசணிக்காய் திருந்த வீடு இருக்கேன், அந்த வீட்டு பக்கத்தில் தான் இருக்கேன். எங்கே போகிறீங்க? அந்த பூசணிக்காய் திருந்த வீடு இருக்கே, அந்த தெருவுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாட்கள் செல்வந்தர் இறந்து போகிறாரு. ஒரு தலைமுறை, 2 தலைமுறைன்னு 4 தலைமுறை வரைக்கும் அதே பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. 4ஆம் தலைமுறையில் ஒருத்தர் லண்டன்லேருந்து படிச்சுட்டு வராரு. அவரை பார்த்ததுமே மக்கள் பூசணிக்காய் திருந்தாங்களா, அந்த வீட்டு பையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவன் ஒரு முடிவு எடுக்கான், இந்த பேரை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு. அவன் என்ன முடிவு எடுக்கான்னு தெரியணும்னா என் சேனல் அந்த கதை இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.